அடுத்தது ஃபோர்த் சம் பாருங்க, ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் an AP கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் -11 -15 -19 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 19th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி ஃபார்முலாஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபார்முலாஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக சம்ஸ் போடலாம். இப்போ 19th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதை nth டேர்ம்னு சொல்லலாம். Tn is equal to a plus n minus 1 into d தான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவை மட்டும் எடுத்துக்கலாம். Tn is equal to a plus n minus 1 into d. Tnல T19 எடுத்துக்கலாம். a வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன -11. -11 பிளஸ் இப்போ nல 19 எடுத்துக்கலாம். 19 minus 1. அடுத்தது d வந்து காமன் டிஃபரன்ஸ் இல்லையா. அது காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, T2 minus T1. T2 என்ன இதில் -15 minus T1 -11 equal -15 minus into minus plus 11. D is equal to -15லேருந்து +11 லெஸ் பண்ணோம்னா -4. அப்போ D என்னது -4 equal -11 plus 19லேருந்து 1 லெஸ் பண்ணோம்னா 18 வரும் into -4 equal -11 plus into minus minus. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 72 வரும். T19 is equal to இது ரெண்டு சைனும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கனால ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கலாம். இப்போ -83 வரும். இப்போ T19th டேர்மை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சம்ல என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் த 19th டேர்ம் இல்லையா. நமக்கு 19th டேர்ம் என்ன கிடைச்சிருக்கு, -83. இவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.